Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என்னாச்சு? எடுக்கலையா அத்தை? ஏன் பப்பு போன் எடுக்கல? புஜ்ஜியா? ஐயோ அது ஏய், யாரா அந்த புஜ்ஜி? கண்மணி அம்மா தானே புஜ்ஜின்னு போட்டு வச்சிருக்கேன். அது சித்தப்பா கண்ணில் பட்டுருச்சு. அம்மா கூப்பிடுறாங்களே, மாத்திக்க போறோமே. சித்தப்பே, அது ஃப்ரெண்டு தான், நான் பேசிக்கிறேன். மேக்ஸ்ல டவுட் கேட்டேன், அதான் கால் பண்ணா. நீ கிளம்பு. அது என்னடா ஃப்ரெண்டுக்கு பேரு புஜ்ஜின்னு வச்சிருக்காங்க? அவ பேரு என்னது? காவா? இல்ல மாத்திக்கிட்டேனே. அவ பேரு கவிதா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால செல்லம்மா புஜ்ஜின்னு வச்சிருக்கேன். நீ கிளம்பு சித்தப்பே. ஒருவேளை தூங்கி இருப்பான். அவன் எனக்கு ஃபோன் பண்ணி குட் நைட் சொல்லாம தூங்க மாட்டான் அத்தை. சரி, சீக்கிரம் தூங்கு. பை, குட் நைட். அப்பாடா, இப்பதான் நான் சேஃப். யார் என்னன்னு கேட்டு சித்தப்பு தொலைச்சி எடுத்துறாரு. புஜ்ஜி யாருன்னு சொன்ன? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சித்தப்பு. க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ போன ஸ்பீக்கர்ல போடு. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. சித்தப்பே, என்ன சொல்ற? என்னையா சந்தேகப்படுற? ஒன்னா தான் சந்தேகப்படணும். ஸ்பீக்கர்ல போடு. ஐயோ, அந்த பக்கத்துல அம்மா இருப்பாங்களே, ஸ்பீக்கர்ல போட்டு அம்மா மாட்டிப்பாங்களே, சித்தப்பு கோபப்படுவாரு. பப்பு, மாட்டிக்கினே. நான் சொன்னது புரியலையா? போன ஸ்பீக்கர்ல போடுன்னு சொன்னேன். சரி சித்தப்பு போடுறேன். ஹலோ புஜ்ஜி, நான் பப்பு பேசுறேன். என் போனை ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். என் சித்தப்பு பக்கத்துல தான் இருக்காரு. நான் ஃப்ரெண்டு கூட தான் பேசுறேன். நானு செக் பண்றதுக்காக இங்கே இருக்காரு. ஏய் செல், கிருஷ்ணா பக்கத்துலயே இருக்காரா? ஐயோ, சைலண்ட். ஸ்பீக்கர்ல போடு. என்ன பண்றது? ஹாய் பப்பு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் புஜ்ஜி, நீ எப்படி இருக்க? ஐ அம் வெரி ஃபைன். ஆமா, உன் சித்தப்பா ரொம்ப டீசென்ட்டானவர்னு சொன்னேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப், உன்கிட்ட ஃப்ரெண்டு போல பழகுவார்னு சொன்னேன். அவ்வளோ உன்னை சந்தேகப்படுறாரு? கேட்கறதுக்கு ரொம்ப பப்பிஷமா இருக்கு. புஜ்ஜி சந்தேகப்படல. மணி 10 ஆக போகுது. ஏதாவது ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மொபைல்ல கேம் எதுவும் விளையாடக்கூடாதுன்னு தான் ஆன் பண்ண சொன்னேன். லவுட் ஸ்பீக்கர்ல போட சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பப்பு ரொம்ப நல்ல பையன் அங்கிள். அவனுக்கு மேக்ஸ்ல டவுட் வந்தா மட்டும்தான் எனக்கு கால் பண்ணுவான். நீங்க எப்பவுமே அவனை சந்தேகப்படாதீங்க. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எவ்வளவு நேரம்னாலும் பேசி இவன் மேக்ஸ் டவுட்டை கிளியர் பண்ணிருங்க. சரிங்க அங்கிள். சித்தப்பு, நீ என்னைய டவுட் பத்துதல. நீ போன்ல பேசும்போது நான் ஸ்பீக்கர்ல போட சொன்னா நீ செய்வியா? நான் புஜ்ஜி கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். கடவுளே. சரி, பேசுனது போதும். இந்த ஹோம்வொர்க்கை முடிச்சுட்டு பால் குடிச்சிட்டு சீக்கிரம் தூங்கு. ஓகே, குட் நைட். எவ்வளவு சந்தேகம் பாரு அவனுக்கு. சந்தேகப்பட வேண்டியவங்களை கூடவே வச்சுக்கிட்டு பச்சை பிள்ளையும் உன்னையும் சந்தேகப்படுறான். அவனுக்கு ஏன் தான் புத்தி இப்படிலாம் போகுதோ?
எல்லாம் சரியாயிடும் அத்தை. பப்பு கூப்பிடுவானா மாட்டானா? பார்க்கலாம். அவன் என் பையன் அத்தை, எப்படியும் கூப்பிடாம இருக்க மாட்டான். ம். பப்பு கூப்பிடு கூப்பிடு. சித்தப்போ சாதாரணமா நினைக்க கூடாது. ஒரு செகண்ட் ஏதோ தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாரே. ஒரு கம்பெனியோட எம்டினான்னு சும்மாவா? இவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ம். என்னாச்சுமா? இருங்க அத்தை, கூப்பிடுவான் இருங்க. அத்தை, பப்பு பேசு. பப்பு. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க பப்பு? உன் சித்தப்பு எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா. நீங்களும் பாருவோம், வீட்ல இல்லாம இருக்கிறதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம இப்படியே தான் பிரிஞ்சிருக்கணுமா? ஏய் பப்பு, அம்மா இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோடையும் சித்தப்பாவோடையும் சேர்ந்து இருக்க என்னென்ன செய்யணுமோ அதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு இருக்கேன். நீ, நான், சித்தப்பா, உன்னோட பாரு பேபி, நம்ம 4 பேரும் தான் இப்பவுமே சேர்ந்தே இருப்போம். அதனால கவலைப்படாம நீ தைரியமா இரு. சரிம்மா. பப்பு, பாரு இங்க இருக்கல்ல, அப்படியெல்லாம் உங்களை பிரிஞ்சிட விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உங்க 3 பேத்தையும் ஒன்னு சேர்த்துருவேன். நீ நம்பிக்கையோட இருடா செல்லும். சரி பாரு. ஆமா, நீ என்ன சாப்பிட்ட? அது ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய காமெடி. நம்ம வீட்ல ஒரு மண்டோதரி இருக்காங்கல்ல, ஆ? மண்டோதரியா? அது யாரு பப்பு? அதான் வாசுகி ஆண்டி. ஆமா. அந்த மண்டோதரியும் நம்ம காமெடி பீஸ் மாதவனும் சேர்ந்து சித்துப்போ கரெக்ட் பண்றதுக்காக செம்மையா சாப்பாடு ரெடி பண்ணாங்க. நாங்க கவனிக்காத சமயத்துல அந்த கிச்சனுக்கு போய் அந்த சாப்பாட்டுல உப்பு, மிளகாத்தூள், மசாலா தூள், கைக்கு கிடைச்சதெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டேன். சித்தப்பு வந்து சாப்பிட்டுட்டு அவங்கள திட்டுட்டாரு. சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டாரு. அப்படிதான் பண்ணணும் பாப்பா அவங்களெல்லாம். அவங்கள சித்தப்பா பக்கத்துல நெருங்கவே விடாத. அப்படி சித்தப்பா கிட்ட நெருங்குனாங்கன்னா அது சித்தப்பாக்கு தான் ஆபத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.